எங்களுடைய ஆத்தங்கரையில் இன்றைக்கு வள்ளத்தில் போகிறதுக்கான ஒரு வழியை இந்த மேரி செய்திருக்குது இலவசமாக. காலை 12 மணி வரைக்கும், பிறகு மாலை 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் மட்டும் சொல்லி செய்திருக்குது. அதோட படங்குறதுக்கு வழி செய்திருக்குது. அப்போ இவர் ஐயா இந்த ஆத்தங்கரையை, இந்த அழகான ஆத்தங்கரையை தன்னுடைய அழகான கலை வண்ணத்தால் படமாக செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு வயசு இருக்கும், ஒரு 70-80 கிட்ட இருக்கும். ஆனால் உண்மையிலேயே எங்களுடைய மக்களும் இப்படித்தான், இப்படி தங்களுடைய வயதை மறந்து வாழ்க்கையை இனிதாக வாழ விரும்புகிறவர்கள். பாதி பேர் அப்படி, பாதி பேர் இப்படி. இவரை போன்றவர்கள் இந்த நாட்டில் அதிகம் என்று சொல்லலாம். இங்கேயும் சோம்பரித்தனமாக இருக்கிறார்களும் இருக்கினம் என்றாலும் இப்படியான சிறப்பான விஷயங்களும் செய்கிறார்கள் இருக்கினம். ஒரு பறவை என்ற சத்தம் கேட்குது. ஒரு குட்டி பறவை, ஆனால் பயங்கரமாக சத்தம் போடுது. இன்றைக்கு 16 ஜூன். எங்களோட ஆத்தங்கரையில் இப்படியான ஒரு நல்ல நிகழ்வை செய்து கொடுக்குது இந்த மேரி. ஜூன் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான், கோடை காலம் என்று சொல்லி. ஆனால் இப்போ கோடை காலம்ன்றதே இல்லை. இங்கே பாருங்க, இப்போ தான் வெடிச்சிருக்கே ஒழிய இந்த காலமை வரைக்கும் மூடி இருந்தது. இந்த கிளைமேட் எங்களுக்கு எப்படி விட்டு தர போகுதுன்ற ஒரு கவலையில் இருந்தேன். நான் வீட்டை விட்டு வரவே விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நல்ல சுமூகமாக எங்களுக்கு இந்த காலநிலை அமைச்சு கொடுத்துருக்கு. ஒரு தாத்தா கொஞ்சம் பேரை ஏற்றி கொண்டு போயிட்டு கூட்டி கொண்டு வரார். இது வேப்பர்ல செய்கிற போட், வேப்பர்ல ஓடுறது. மற்றது சாதாரண வள்ளம். அதெல்லாம் என் மகனும் என்னுடைய அம்மா, அதாவது நான் தத்தெடுத்த, என்ன அவ தத்தெடுத்த, நான் அவ தத்தெடுத்தன்னு சொல்லலாம். சட்ட ரீதியாக இல்லை, மன ரீதியாக ஒரு ஃப்ரெஞ்ச் அம்மா. அவவும் தன்னுடைய பேரப்பிள்ளையை, என்னுடைய மகனை கூட்டி கொண்டு போயிருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்தால் நானும் அவவும் மகனும் ஏறுவோம். இதுதான் செந்நதி. இதுதான் பரிசை சுற்றி ஓடுற செந்நதி. இது எங்களுடைய ஊருக்கும் வருது. நாங்கள் இருக்கிறது பரிசில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டரும் இல்லை தள்ளி இருக்கிறது. பரிசில் இருந்து சரியா 20 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த செந்நதி இப்படி சுற்றி கொண்டு ஓடுது. இந்த ஊரை சுற்றி அப்படியே பரிசுக்கு போகுது. பரிசில் இருக்கிறாக்கள் பெரிய போட்டில் போகலாம். அதுக்கு 40 யூரோ ஒரு ஆளுக்கு, ஒரு தலைக்கு. ஆனால் அது பரிசில் இருந்து ஒவ்வொரு மொனிமெண்ட்டையும், ஒவ்வொரு முக்கியமான தளங்களையும் காட்டி கொண்டு போகும் அந்த வள்ளம். ஆனால் ஒவ்வொரு இடங்களை காண்றதுக்கும் அந்த ரேட் கூடிக்கொண்டு வரும். இங்கே கட்டும் பணம் அதிகரித்து கொண்டு வரும். இது இலவசமாக செய்யுது. இது கனகாலமாக இப்படி செய்யலாமே என்ற எண்ணப்பாடு எனக்குள்ளே இருந்தது. நான் அந்த கேள்வியாக கேட்கல. ஆனால் இன்றைக்கு செய்தது ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இப்படி தண்ணி வாய்ப்பு கேட்க பரிசை ஆண்டி இருக்கிற வேறு சில ஊர்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ஒரு பாதி இடத்தை அடைச்சி வச்சு இந்த இப்படி இருக்கிற வள்ளத்தில் நாங்களாவே எறி ஓடலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் எங்களுக்கு தெரிவிதம். ஒரு குடும்பம் ஏறி இருந்து ஓடலாம் அல்லது 2 இருந்து ஓடலாம்னு சொல்லும். அப்போ என்ன செய்யுமாண்டா, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட கிலோமீட்டரை அதை அடைச்சி வச்சிடும் அந்த அரசாங்கம். அந்த மேரி அடைச்சி வச்சுட்டு அதுக்கு செக்யூரிட்டி போடும். செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பு நிறைய கொடுத்து அந்த திட்டத்தை செய்யும். இவை என்ன செய்யணும்னு சொன்னால், தங்களுடைய அழகான ஊர் கெட்டு போயிடக்கூடாது. இனி அந்த அழகு, இந்த இயற்கை, இந்த பசுமை என்னென்னு சொன்னால், மக்கள் என்னண்டா, மனிதனுடைய குணம் என்னன்னு சொன்னால், தங்களுக்கு கிடைச்சிடணும் என்ற எண்ணத்தில் இப்போ இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மக்களை கொண்டு வந்து விட்டோம் என்றால், ஒரே சாப்பாட்டு பேப்பரும் குடிச்சு போட்டு போத்தல்களும் அந்த கெனத், அந்த கொக்கோ கோலா அதுகள இதுகளை குடிச்சு போட்டுட்டு எரிஞ்சிட்டு போயிடணும். கூட ஃப்ரெஞ்சுக்காரர் அப்படி செய்யறதில்ல, ரெண்டாலும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாரி என்ன செய்யுதுன்னு சொன்னால், தங்களுடைய அழகிய இந்த பசுமை நிறைந்த இந்த இடத்தை
பாதுகாக்கணுன்றதுக்காக இப்படியான திட்டங்களை கொஞ்சம் குறைக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் வரப்போது போல இருக்குது, அதற்காக கூட இருக்கலாம் இப்படி ஒரு திட்டம். மற்றது வந்து இங்கே செயல்படுற ஆக்களுடைய மனநிலை தான் முக்கிய காரணம். அவர்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி நல்லா இப்போ ஒரு மனநிலையை பொறுத்து, இப்போ கலை சம்பந்தப்பட்டவராக இருந்தால் கலைகளை செய்ய பார்ப்பார், இல்லைன்னு சொன்னால் இப்படி விளையாட்டு சம்பந்தப்பட்டவராக இருந்தால் விளையாட்டுகளை செய்ய பார்ப்பார். அப்படி அங்கே வந்திருக்கிற அந்த அஜ்வான் மேரன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ள கீழே செயல்படுற ஆக்கள் இந்த மனநிலையை பொறுத்து, அவர்களுடைய திட்டங்களை பொறுத்து, அந்த திட்டத்துக்கான செலவை பொறுத்து இந்த மாரி அதுகளை அக்செப்ட் பண்ணும். அப்படி யாரோ ஒருவருடைய திட்டம் தான் இப்படி செயல்படுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பின்னேரம் படங்குறதுக்கான ஓவியம் வரைகிறதுக்கான போட்டியும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காணொலியாக எடுக்கிறேன். இந்த என்னுடைய மகனும் பாட்டியம்மா வரையினம் சுற்றி போட்டு வரையினம். இப்போ மறுபடியும் நான் ஏற போகிறேன். பிறகு நான் தண்ணிக்குள்ளே போய் நின்று நான் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுக்கிறேன். பிறகு இன்றைக்கு மாலைக்கு எல்லாருமா போகிறதுக்கு, குடும்பத்தில் இருக்க எல்லாருமா போகிறதுக்காக நான் அதை பதிஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா மற்ற பிள்ளைகள் வரையில அப்போ இன்றைய காலநிலை சரியில்லைன்னு ஒரு தரம் வீட்டை விட்டு வர்றதுக்கு விரும்பல. இப்போ மற்ற ஒரு தரம் வரையில பின்னரம் வந்து எல்லாரும் போகலாம்ன்ற ஒரு என்ன பாட்டில் இருக்கிறோம். இது வாப்பர் இல்லாமல் போடுறது. முதல் நான் காட்டினது உங்களுக்கு வாப்பரில் போடுறது. அப்போ கொஞ்சம் அது வேகமாக போகுமென்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜின் வந்து வேகமாக போகுமென்னு நினைக்கிறேன். இது மோட்டாரில் போடுறதா என்னன்ட்டு எனக்கு விளங்கல. மிக அமைதியான ஒரு சத்தம் இல்லாத ஒரு வள்ளமாக இருக்குது. மறுபடியும் நான் இதில் தான் ஏற போகிறேன். ஒரு தண்ணிக்குள்ளே போகிறேன்டாலே பயம்தான். எனக்கு தண்ணியை கண்டா பயம். என்னாலும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குமெண்டு. அவரை எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு போறாரு அந்த பொறுப்பானவர். என்ன நிகழ்வு, எதுக்காக, எப்படி இது போட்டுகள் உள்ளுக்கெல்லாம் ஒவ்வொரு போட்டையும் எக்ஸிபிஷனுக்கு வச்சிருக்கிறேன், கண்காட்சியாக செய்திருக்கணும். அதையும் நான் உங்களுக்கு காணொளிப்படுத்துகிறேன். எங்களுடைய நாடுகளில், அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழீழமாக இருக்கட்டும், நிறைய நிகழ்வுகளை நாங்கள் செயல்படுத்தலாம். ஆனால் நாங்கள் செய்கிறோம் அந்த திட்டங்களை. முதல் காரணம் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதது தான். அதுக்கான முதல் காரணம் மக்கள் வந்து ஒத்துழைக்காததால தான். ஏன் ஒத்துழைப்பு இல்லை என்று நான் சொல்றேன் என்று சொன்னால், இப்போ இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் மாதிரி, அதாவது ஈழத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மாதிரி சிறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் உலகத்திலேயே இல்லை என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பல திட்டங்களை பல செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டு வார்கள். ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகளை முறியடிக்கிறது, நாசமாக்குறது எங்களுடைய மக்களுடைய வேலையா இருக்கு. ஒரு ஆசைக்கு அவர்கள் ஒரு ஊரை துப்புரவு பணிகளை செய்வினமையானால் மக்கள் என்ன செய்யறது? அந்த இடத்துல குப்பையை போட்டு போறது. அது வேணுமென்று செய்யணுமா வேண்டாமென்று செய்யணுமா எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாணவர்களுடைய சிறப்பை நாங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க. உண்மையில நான் திரும்பவும் சொல்றேன், நான் பிரான்ஸ் நாட்டில் வாழ்றதால சொல்றேன், இன்னும் பல நாடுகளுடைய செயல்பாடுகள் தெரியும் என்றதால சொல்றேன். ஈழத்து பல்கலைக்கழக மாணவர்களைப் போல சிறந்த நாட்டுப்பற்றாளர்களும் சேவை மனப்பான்மையும் நிறைந்த மாணவர்கள் வேறு எந்த உலகத்தில், அதாவது வேறு எந்த நாடுகள்லையும் இல்லை என்றதை நான் பெருமையோடையும் ஆணித்தரமாகவும் சொல்றேன். உங்களுடைய கருத்து மாறுபட்டிருந்தால் எனக்கு அதை விளங்கப்படுத்துங்க, சொல்லுங்க. இந்த ஒரு பயணம் செய்துட்டு வந்துட்டினோம். ஒரு பயணம் செய்துட்டு நான் அடுத்த பயணத்துக்கு போக போகிறேன். உண்மையிலேயே காலநிலைக்கு நன்றி. நேற்று முழுவதும் மழை, இன்றைக்கு காலையில் மழை. மகன் கேட்டது போக வேண்டாம் அம்மா, சின்னவர் சொன்னவர் போக வேண்டாம், காலநிலை சரியில்லை என்று. ஆனால் நான் மனம் கேட்காமல் காலையில் இருக்கா போயிட்டு வந்துடும் என்றால் பின்னேரம் வந்து மக்கள் இன்னும் கூடியிருவினம் என்றதால வேண்டாம்னு சொன்னான். போயிட்டு வரோம்னு சொன்னான். என்னடா நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள், ஒரு பிறந்த நாள் சின்ன பரிசாக, நாளைக்கு அவருக்கு 10வது பிறந்த நாள், அவருடைய 10வது பிறந்த நாள் பரிசாக இது இருக்கட்டும். ஏன்னா நாங்கள் பெரிய பெரிய பரிசுகளை கொடுக்கறத விட இப்படியான மகிழ்வான தருணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த காணொலியை அவர் ஒரு 20 வயசுல பார்க்கும்போது இன்னும் ஒரு மகிழ்வான தருணமாக இருக்கும். நான் ஏற போறேன்.
நானும் வர போறேன் இதுல. Bonjour monsieur. நான் திரும்பவும் வாப்பர்ல ஏறியில பின்னர் தான் வாப்பர்ல ஏற போறேன். இது சாதாரண இதுதான். இது வாப்பர்ல போகுது. உங்களுக்கு அந்த புகை தெரியுமான்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த புகை போகுது. Vous pouvez klaxonner encore une fois? Yeah! Tu sais que ce soit de la vapeur ou non, c'est pareil. 95ஆம் ஆண்டு இப்படி செய்தவையா இப்பதான் திரும்பவும் இந்த ரசம் செய்யணும். முதல் தரமா செய்யணும். 95ஆம் ஆண்டு செய்தவையா 9 பேர் இந்த போட்ல ஏறலாம். 9 பேர் இந்த போட்ல ஏறலாமா? சின்னாக்களுக்கு செக்யூரிட்டி போட்டு விட்டுருக்கணும். அகடி என்னண்டா பெரியாக்கள் நீந்து வினம் என்ற நம்பிக்கையில. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் இவதான் இந்த அம்மா நீந்து வினம் என்னன்னு சொன்னால் நீந்து வினம்ன்ற நம்பிக்கையில. ஆனால் நான் நீந்த மாட்டேன். எனக்கு தண்ணிக்குள்ள நீந்த தெரியாது, நிலத்திலையும் நீந்த தெரியாது. பயணிக்க தயாராகி விட்டோம். என்னுடைய கேப்டன் என்னுடைய பணியை தொடங்கி விட்டார். Ah oui, si vous voulez, bien sûr. Donc là, Chloé, c'est un bateau américain, un des premiers bateaux électriques qui était au château de Chantilly, qui a été ensuite récupéré par l'association Sequena, qui sont des impressionnistes, et à Carrière, dans les clubs du soleil. Et donc l'association Sequena, c'est plus loin de truc. Et il y a un bateau en acier expert qui s'appelle Vichy, à l'intérieur, qui est un bateau à vapeur. Et là, navigue également Suzanne, que vous voyez en face, qui est un bateau en bois de plaisance de 1880, qui est avec une chaudière à bois et une machine alternative à vapeur. Et donc, c'est une reconstruction, c'est bien, en partie des c'est illustré pour la chaudière. C'est 1880. உண்மையிலே நல்லா இருக்குது. இவர் இந்த வள்ளத்தின் ஹிஸ்டரிய வரலாற்றை சொல்லிட்டவர். Et voilà, voilà Suzanne. Coucou. Coucou Suzanne. On a vapeur ou quoi? D'accord. Il y a un ballon d'eau qui va faire de la vapeur. Ça va monter un peu en pression jusqu'à 10 bar. Et cette vapeur-là va faire tourner une machine alternative. Donc, avec deux pistons qui vont et double effet, c'est-à-dire que ça pousse par derrière et par dessus. Donc c'est cette machine alternative qui fait tourner l'hélice. On avance glorieusement à 5 km/h. On a une économie à l'autre, mais là en plus on a le courant. திரும்புது. Donc c'est une chanson en fait qui vient qui vient de la grenouillère, qui était une guinguette qui avait beaucoup de succès parce qu'on pouvait s'y baigner.
avec un habillement, pas toujours, mais en général, qui partait donc d'ici et qui remontait jusque là. On appelait la grenouillère. Ah oui. Et donc les ministres de l'empereur avaient pris goût à la grenouillère et venaient plus tant que ça en conseil des ministres. Ah bah oui. Et donc intrigué par cette absence, il a pris son bateau, sa famille, et il s'est rendu en bateau à la grenouillère. En arrivant, évidemment, tout le monde était surpris, en particulier la patronne qui s'est carapatée qui s'est planquée un peu effrayée par la situation. Et finalement, ça s'est bien terminé, la femme a mangé pour tout le monde était content, ils sont partis. Mais ça a donné cette petite chanson. En l'occurrence, c'est le fils de l'empereur. Et oui, parce que la grenouillère, il y a un tableau, je pense, des impressionnistes. Il y a un tableau des impressionnistes. Si vous venez faire la balade, vous aurez droit à tout ça en détail avec les tableaux. Et donc, pour faire cette balade, il faut réserver sur Internet? Ouais, sur ces quoi-là. Il y a 6 tableaux. C'est Et pour s'inscrire, voilà, c'est le nom de la scène en latin. Ouais, d'accord. DS7. En plus, si vous êtes allé de la boutique. Oui, je crois que là, vous n'aurez pas... On travaille beaucoup avec les rives de la Courtille, de toute façon. Donc, si vous leur demandez, ils vous donneront toutes les informations. Est-ce que vous programmez les visites et les sorties comme ça en bateau à l'avance pour s'inscrire sur un... Non, on prend aussi parfois comme ça dépend du எங்களுடைய கரையை வந்து அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இவர் இந்த வள்ளத்தின் வரலாறு, இந்த எப்ப தொடங்கினது, எப்படியான நிகழ்வுகள் நடக்குதுன்றதை விளங்கப்படுத்தி கொண்டு வர எதுக்கும் ஒரு வரலாற்று செய்தி இந்த பிரான்ஸ் நாட்டில் சொல்லப்படும். எங்களுடைய நாட்டில் இவ்வளவு வரலாற்று செய்திகள் இருக்கு, எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் இங்கே எது எடுத்தாலும் ஒரு பேனா எடுத்தாலும் அதுக்கு ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படும். ஒன்னே வந்துட்டோம் கரைக்கு. இதுதான் அது அவர்களுடைய ஆடை. இந்த கழுத்திலே ஒரு சோப்பு துணி கட்டி விரிப்பினம், ஒரு கோடு டிஷர்ட் போடுவினம். அது அந்த கடற்கரையில் வேலை செய்பவர்களுக்கான ஒரு ஆடை வடிவம் என்று சொல்லலாம். Attention à tes doigts. Oscar. Ah ouais, Oscar. Écoute. Oscar. இவர் போட்டிருக்கிற ஆடை தான் இந்த கடற்கரையில வேலை செய்யற மீன் பிடிக்கிற ஆட்கள் ஆடை வடிவம்னு சொல்லலாம். கூடு போட்ட Est-ce qu'il y a les labors à bord? சோப்பு துணி Y கடற்கரை. a-t-il les labors à bord? Non. Non. Il n'y a pas de labors à bord. D'accord. Parce que c'est un personnage du bateau. Voilà. இந்த போட்டுக்கு பேர் மேடம். அதோட வரலாற்று செய்தி நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வரலாறு இருக்கும் இந்த நாட்டில். நாங்கள்லாம் எங்களுடைய வரலாறுகளை மெல்ல மெல்ல துளைச்சி கொண்டு வரோம். எங்களுடைய அரசர்கள், எங்களுடைய நாட்டு மக்கள், எங்களுடைய பண்பாடுகள் எல்லாம் துளைக்கப்பட்டு கொண்டு விட்டுட்டோம். இனியாவது எங்களுடைய வரலாறுகளை என்ன செய்தாலும் எழுதி வைப்போம். எந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் கெய்து முப்பசன்றவர் அவர் ஒரு எழுத்தாளர். அவருடைய இதை சொல்லப்பட்டிருக்கு. நான் முழுசாக வாசிக்க முடியலை, எனக்கு நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, விளையாட தொடங்கிட்டார். எங்களுடைய இந்த போட்டுக்கு சொந்தக்காரரா பொய் மீச வச்சுக்கா கலண்டுட்டுது. பொய் மீச வச்சுருக்கா கலண்டுட்டுது. உண்மையிலேயே நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கேக்க ஒரு குறுகிய 2018 வரைக்கும் உண்மையில அந்த நாட்டை பற்றி எனக்கு தெரியாது. எங்களுடைய நாடும் நாட்டின் எளிமையும் அழகும் அந்த பண்பாடு என்றதுல நான் கொஞ்சம் மூழ்கி போயிருந்தேன். நான் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த நாட்டுடைய மக்களுடைய மனிதாபிமானமும் அவர்கள் அந்த எளிதாக பழகிற முறையும் எனக்கு பெருமையை சேர்த்துருக்குது, ஒரு மகிழ்வை தந்திருக்குது. நான் அதிகமாக பிரெஞ்சுக்காரரோட 2018 வரைக்கும் பழகியது குறைவு. எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மக்களிடம் இருந்துட்டோம். ஆனால் பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்பொழுதுதான் இவர் இலகுவாக பழகிற மனிதர்களாக நான் இவர்களை பார்த்தேன். குழந்தைகளோட டக்கண்டு பழகிவினம், குழந்தைகளை கண்டாவுடன் ஓடி போய் பேசிவினம். நான் இந்திய மண்ணுக்கு 2018 போயிருந்தேன், நான் தமிழ்நாட்டுக்கு. அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களை தவிர மற்றவர்களை பார்த்து சிரித்தால் கூட சிரிக்க மாட்டினோம்.
கதை கேட்டால் கூட கதைக்க மாட்டேனோம். இங்கே ஒரு உடுப்பு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடை போட்டிருக்கிறோம்னு சொன்னால் அதில் போகிறவ சொல்லுவா, ஒரு பாட்டியம்மாவாக இருந்தால் அழகாக இருக்குது, உனக்கு ஓகேயா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாள். இல்லை அவள் ஒரு ஆடை போட்டிருந்து அவள் அந்த உடைய தனக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கும் பொழுது நான் அழகாக இருக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த பேசுவோம், நாங்கள் இலகுவாக பேசி பழகலாம். அப்போ தான் நான் புரிஞ்சு கொண்டேன் இந்த நாட்டு மக்களுடைய பண்பாடு, அந்த தாங்கள் செய்த பிள்ளைகள், இந்த கொலோனிசேஷன், அந்த மக்களை பிடிச்சது, அந்த கொடுமைப்படுத்தின அந்த மனநிலையிலிருந்து மாறி ஒரு மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களாக, அரசியல்வாதிகளை விடுங்க, அரசியல்வாதிகளை பற்றி நான் பேச வரையில, உலகத்தில் இருக்க அத்தனை அரசியல்வாதிகளும் ஒரு சுயநலத்தோடு இருப்பினும், ஆனால் அந்த பொதுமக்கள் நிறைய நல்ல செயல்பாடுகளை செய்கிற மனிதர்களாக இருக்கணும். உண்மையிலேயே நீங்கள் அந்த பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால், வாழுபவர்களாக இருந்தால், இந்த மக்களோடு இந்த மொழியை கொஞ்சம் கற்றுக்கொண்டு அவர்களோடு இறங்கி பழகி பாருங்கோ, எவ்வளவு ஒரு மகிழ்வான மக்களாக, ஒரு நல்ல மனிதர்களாக, அளவோடு பழகுவர்களாக, உதவுவர்களாக இருப்பினும் நீங்கள் பழகி பாருங்க. ஏன்னா நான் சுவிஸ் ஜெர்மனுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சுவிஸ் ஜெர்மன் அந்த பக்கங்களில் இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் அவர்களுடைய நாட்டு மக்களோட பழகிறத குறைச்சி வச்சிருக்கணும். இங்கே நாங்கள் வணக்கம் சொல்லணும், யாரை கண்டாலும் எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லணுமென்ற ஒரு கட்டாயம் இருக்குது. நான் ரோட்டால் போகும்போது, இப்போ எல்லா இடமும் இல்லை, ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் ஒரு போகும்பொழுது ஒரு நேரம் நாங்கள் காணும்பொழுது வணக்கம் சொல்லிக்கொண்டு அப்படியே கடந்து செல்றத ஒரு வழக்கமாக வச்சிருக்கணும். சுவிஸ் நாட்டுக்கு போகும்போது நான் கேட்டேன், ஒரு தடவை வணக்கம் சொல்லல, நான் சொன்னால் சொல்லிக்கணும் சுவிஸ்காரர். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்களா ஒருத்தருக்கு மாட்டேன், இங்கே அப்படி சொல்கிறீல்ல, இங்கே வணக்கம் சொல்கிறீல்ல, அப்படி ஒருத்தர் கதைக்கிறீல்ல, இங்கேத்த பண்பாடு அப்படித்தானு எனக்கு சொல்லிச்சுனா. உண்மை என்னன்னு சொன்னால் தமிழர்களுக்கு சுவிஸ் நாட்டு பண்பாடு தெரியவில்லை என்றதான் உண்மை. அப்படி ஒரு பண்பாடு, வணக்கம் சொல்லக்கூடாதுன்ற பண்பாடு உலகத்தில் எங்கேயும் இல்லை. அதுக்கு எதிர்மறையான பண்பாடு தான் இருக்குது. வணக்கம் சொல்லணும், யாருக்கு கண்டாலும் வணக்கம் சொல்றது சிறப்பான விடயம். தமிழர்களாக இருக்கட்டும், பிரெஞ்சுக்காரராக இருக்கட்டும், வணக்கம் சொல்றது ஒரு சிறப்பான விடயம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கணும் என்று சொன்னால், அந்த வணக்கம் சொல்லக்கூடாது, அப்படி பழக்கம் இல்லை என்று சொல்லி தவறான எண்ணத்தோட அவ இருக்கணும். அது சரியான பிள்ளை. ஆனால் இங்கே வணக்கம் சொல்லணுமென்ற ஒரு கட்டாயமே இருக்குது. இது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், மோப்பாசோன்றவர் 19ஆம் நூற்றாண்டின மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். இவருடைய நிறைய நூல்கள் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மோப்பாசோ என்றவருடைய நூல்கள் தமிழ் மொழியில தமிழ்நாட்டில நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கணும். அவர் இந்த இந்த எங்களுடைய ஊருக்கு அருகில் இருக்கிற ஊருக்கு, அவருக்கு இந்த போட்ல போறது விருப்பம்ன்றதால ஊருக்கு அருகில் இருக்கிற ஊருக்கு அவர் வந்ததாகவும், அவருடன் 2 விதவை பெண்கள் வந்ததாகவும், அந்த விதவை பெண்கள்ல ஒருத்தி ஜார்ஜ் பிசே என்றவருடைய மனைவியாகவும், அலெக்சாந்திர் துமா என்ற இன்னொரு எழுத்தாளருடைய மகனுடைய மகளாக, அதாவது பேத்தியராகவும் வந்ததாக சொல்லப்படுது. இங்க பாருங்க, இந்த படத்தில் இருக்கிறது. இந்த வெள்ளை உடுப்பு போட்டிருக்கிற பெண்மணி தான் ஜார்ஜ் பிசே என்றவருடைய மனைவி. ஜார்ஜ் பிசே இறந்தவுடன் அவர் விதவை பெண்ணாக வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கிறார். ஆனா எனக்கு இங்க சொல்லிச்சினம் என்னன்னு சொன்னால், இப்ப இதுல இருந்தவர் சொன்னவர் என்னன்னு சொன்னால், விதவை என்றால் கருப்பாடை அணியணும், இவ எதற்கு வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கான்னு தெரியலேன்னு நான் சொன்னேன். எங்களுடைய நாட்டில் விதவை பெண் என்றால் வெள்ளை ஆடை தான் அணிகிறது. ஆகவே இவ எங்களுடைய நாட்டிலிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அட்டா கருப்பாடை அணிக்கிற அலெக்சாந்திர் துமா என்ற எழுத்தாளருடைய மகனுடைய மகள், அவவும் விதவைதான். 2 விதவைகளும் இந்த மோப்பாசம் இருக்கிறார். இந்த மோப்பாசமுடைய, அதாவது எழுத்தாளர் மோப்பாசம் 19ஆம் நூற்றாண்டின மிகப்பெரிய எழுத்தாளர். இவருக்கு கே மோப்பாசம்ன்ற பெயர். அவருடன் இந்த சிறு வள்ளத்தில் சும்மா ஒரு நேரத்தை கடக்கிற அல்லது உலாவுற நீரில் உலாவுவதற்காக வந்ததாக கூறப்பட்டிருக்குது. இது 19ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் அற்புதமான ஒரு வாய்ப்பு, இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு. ஒவ்வொருவரும் அவர்களுடைய வள்ளத்தை இங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணி கொண்டு இருக்கணும். இங்கே ஒரு அம்மா படம் கறி கொண்டிருக்கிறா, கேட்டு பார்க்குறேன். நான் அவையும் அந்த படத்தையும் எடுக்கலாமா வீடியோ உண்டு. Je peux vous filmer, madame, si ça vous dérange pas? Bonjour. Ça vous dérange pas? C'est gentil. எல்லாரும் இந்த ஆத்தங்கரையை தான் படங்கிறது. பெரிய ஒரு ஓவியர் போல இருக்குது. பாருங்க எத்தனை ப்ரஷ் வச்சுக்கிறாண்டு. Pas d'époque le matériel. Pardon? Le matériel il n'est pas d'époque. Ah, c'est pas grave. C'est très joli. Je vous l'approche le plus.
C'est magnifique. C'est loin d'être fini. Heureusement, il fait beau, hein. Et puis d'habitude, je fais pas de figuratif. Moi, je suis plutôt abstraite. Mais là, compte tenu du décor, il faut faire Ah, la oui, c'est vrai. figuratif. C'est dommage. Ouais. Mais bon, aujourd'hui, c'est exceptionnel. C'est le, comment on dit là, le sol pleurant. Oui, je vais faire un sol, mais j'ai vu un autre sol là-bas. Parce que je suis venue il y a 2 jours pour faire une fois. Ah, Et oui. puis c'était là-bas. Donc j'ai vu dans ma tête ce que je voulais faire. D'accord. Mais je ne l'ai pas. Vous voulez pas prendre une photo et garder avec vous au cas où pour revoir ton son temps? Ah, bah génial. Mais je sais pas, vous savez, il faut pas trop copier ce qu'on veut. Ah oui, voilà, c'est... Non, mais tu peux rester, voilà. சின்ன குட்டிகள் எல்லாம் தங்களுடைய கைவண்ணங்களை இங்கே பாருங்க. இதில் அந்த மினுமினுப்பான இதுகள் எல்லாம் கொடுத்துருக்குது. அவை படங்கிற சொல்லி குட்டிகள் எல்லாம் தங்களுடைய கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கணும். இங்கே பெரியாக்களும் வரைஞ்சு கொண்டிருக்கணும் தங்களுக்கு பிடிச்ச விதத்தில். C'est pas une lettre d'amour, ça? C'est pas une lettre d'amour? லவ் லெட்டர் எழுதுறீங்களான்னு கேட்குறேன். Un petit cheval. Poney ou cheval? C'est un cheval ou poney? Cheval. Ah, génial. Ok. Et par là, je crois que c'est un chèvre. C'est pas ça? C'est pas un chèvre? Ah bah j'ai mal compris alors. C'est pas un Pokémon, hein? Pokémon. Ah, je connais pas Pokémon. Je connais Pikachu, voilà. Pikachu, voilà, je connais Pikachu. C'est pas Pikachu. Moi, je connais que Pikachu. Ah, voilà. Et tu l'appelles comment? C'est Givrani. Comment? Givrani. Givrani. C'est ça? Givrali. Givrali. Pokémon என்ற கார்ட்டூன்ல வர ஜிவ்ராலி என்றதை இவ வரைஞ்சி வச்சிருக்கிறா. இந்த ஆத்தங்கரையில எடுத்த படங்களை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். இது உண்மையிலேயே இந்த வாத்துக்கள் எல்லாம் நான் இங்கே நேராக பார்த்துருக்கேன். இது குளிர்காலத்தில் இந்த வாத்துகள் அன்னங்கள் எல்லாம் வெளியில வருவினம் பயம் இல்லாமல் கரையில் நீந்தி கொண்டு போகிறத நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த ஆத்தங்கரை தான் எங்களுடைய ஊருண்ட ஒரு மொனிமெண்ட்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான பகுதி. நான் இந்த ஊருக்கு வந்து இன்றையோட 18 ஆண்டுகள் ஆக போகுது. ஆனால் இந்த ஆத்தங்கரையை ரசிக்க வழிகிட்டது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல தான். இங்க பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சொல்லி. இந்த அழகை ரசிக்க தெரியாமல் நாங்க வீட்டுக்குள்ள தொலைக்காட்சிக்கு முன்னுக்கு நான் இந்த காலத்தை கனகாலம் கழிச்சிட்டேன். ஆனால் நான் சொன்னேனே, நான் தத்தெடுத்த அம்மாண்டு அவளுடைய இந்த ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் வந்துட்டு இந்த பார்க்குக்கு வந்து பிள்ளைகளோட விளையாடிட்டு போயிடுவோம். ஆத்தங்கரையில் போய் பெருசாக ரசித்தது இல்லை. ஆனால் ஆத்தங்கரைக்கு நடந்து வரைக்க தான் அந்த அழகையும் எழிலையும், அது ஒவ்வொரு காலநிலைக்கு அதில் ஏற்படுற மாறுதல்களையும், அந்த மழை காலத்தில் நான் வந்திருக்கிறேன். ஒரு முறை வரும்போது நல்ல மழை, இந்த மரத்துக்கு கீழே தான் நின்றனான் மழைக்காக. ஆத்தங்கரையில் இருக்கிற மரத்துக்கு கீழே. இந்த மரத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சோல் ப்ளோஹோன்றதான் அந்த மரத்துக்கு பேர். அதாவது நிலத்தை நோக்கி அழும் மரம் என்று இது அழைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதனுடைய கிளைகள் நிலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். சோல் ப்ளோஹோ என்று சொல்லப்படுகிறது. நிலத்தை நோக்கி அழும் மரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மழைக்காலத்துக்கு வந்திருக்கும் போது அந்த மரத்துக்கு கீழே நான் நின்று அந்த அழகை பார்க்க ஒரு வானவில் உண்டு, பெரிய வானவில் உண்டு அந்த ஆத்துக்குள்ள விழுகுது. மழை, வானவில், ஆறு, ஒரு காண முடியாத ஒரு கண்கொள்ளா காட்சியாக நான் அதை ரசித்தேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை நான் காணொலிக்குள்ளே எடுக்க முடியாமல் போயிட்டுது. என்ன ஃபோனை வெளியில் எடுத்தால் ஃபோன் நினைஞ்சிருமன்ற காரணத்தால் நான் அதை வெளியில் எடுக்கலை. இது ஜபெத் என்ற இந்த போட் போட்டப்பட்டிருக்குது. 1930ஆம் ஆண்டு முதல் இதை வெளியிடப்பட்டிருக்குது. 1929 பிலிப் தோஷே என்றவர் இதை கட்டியிருக்கிறார். இப்படி பாருங்க, சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் வரலாறு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நாங்களும் கணக்கில் கொண்டு எங்களுடைய ஊரில் கட்டப்படுற விடயங்களை நாங்கள் ஒரு வரலாற்று செய்தியாக ஏன் நாங்கள் எழுதக்கூடாது? ஒவ்வொரு விடயங்களையும், ஒவ்வொரு கட்டிடங்களையும் ஒரு நாட்டுக்காக, ஒரு தேவைக்காக. பள்ளிக்கூடங்கள், எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் வரலாற்று செய்திகள் வாய் வழியாகத்தான் தெரியும். எதற்காக கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எந்த ஆண்டு கட்டப்பட்டது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு போட் கட்டினது கூட வரலாற்று செய்தி இருக்குது.
இது நல்லா அழகா இருக்குது. இது கனவுன்றது இல்லை. Combien de fer on peut... Bonjour monsieur, combien de fer on peut voyager? En fait, on peut... On est un navigateur. Navigateur. இருவர் தான் இதன்றா. C'est à vous? De course. C'est à Sequana, c'est à l'association. À l'association. Les bateaux là. C'est à l'association. இது ஒரு அசோசியேஷன் போட்ஸ் தான் இங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது. 2 பேர் இதுக்குள்ள போகலாமா. C'est un bateau pour pêcher ou? Ah non, c'est pour faire des courses. Course, Pour faire des d'accord. compétitions, oui. Ah, compétition. Ah, சரி சரி. இது வந்து போட்டிக்கு ஓடுற போட். Merci beaucoup monsieur. போட்டிக்கு ஓடுற போட்டாம் இது. மிக அழகா இருக்குது. லூலு, இதுக்கு பேர் லூலு. இந்த போட்டுக்கு பேர் லூலு. லூலு வந்து பொடியங்களை சின்ன பையங்களை செல்லமாக கூப்பிடுறது. லூலு வந்து கூப்பிடுறது. 1947ஆம் ஆண்டு இதண்டப்பட்டிருக்குது. பரிசில் 1951ஆம் ஆண்டு இதை கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. சான்-ஜெர்மான்-en-லே என்ற ஊரில் தான் எங்களோட ஊருக்கு அருகில் இருக்கிற ஊரில் தான் இதை ஓட விட்டுருக்கணும். இப்படியாக இந்த வரலாற்று செய்திகள், இது எத்தனை மீட்டர், இது எவ்வளோ உயரம் என்றெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, இந்த இது என்னென்னு சொல்கிறது, பாய்மர கப்பல். இது பாய்மர வள்ளம், கப்பல் இல்லை வள்ளம். நாங்கள் பொன்னியின் செல்வன் அப்படியான சில நூல்களில் தான் இந்த பாய்மர கப்பல் அப்படியான இதுகளை கேட்கும்போது நாங்கள் ஒரு கற்பனையாக அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நேரடியாக பார்க்குற வாய்ப்பு மிக சிறப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும்ன்ற ஆசையில் தான் நான் இதை உங்களுக்கு இது ஒரு அசோசியேஷன் தான் இன்றைக்கு இதை எடுத்து செய்து இதுதான் இந்த ஊரில் முதலாக நடத்தப்படும் ஒரு விடயம். இங்கே பாருங்க, எங்களுக்கு நாங்கள் இருக்கிறது இது ஆத்தங்கரை கீழே இறங்கி வருது. மேலே ஊர்மனை, மேலே போக ஊர்மனை வீடுகள்லாம் மேலே வரும். இப்போ நிறைய நிகழ்வுகள் இருக்குது. வீட்டை போயிட்டு திரும்ப வரணும். மத்தியான சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சின்னவருக்கு பிறந்த நாள், அவருக்கு கேக்கும் செய்து வைக்கணும். வச்சு தான் வரணும். Bonjour monsieur, je peux juste filmer votre image ou je peux filmer avec vous? Non, vous pouvez filmer. Génial. Ça fait combien d'heures que vous avez commencé à dessiner? Je sais pas. Waouh, ça c'est magnifique. C'est pas une photo ça? Non, c'est une photo. C'est vraiment, c'est génial. C'est bravo. Super. ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரியே அந்த படத்தை வரைஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே on peut dire que c'est une photographe. C'est une photo. Mais il avait dessiné ça. இவர் வரைஞ்சிருக்கிறார். மிக அழகா இருக்கு. இந்த காட்சியை அவர் வரைஞ்சிருக்கிறார். சூப்பர்.